ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்ட் பி. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட சில முக்கியமான கேள்விகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, டேஷ் இஸ் கால்ட் ஆஸ் த மியூசியம் ஆஃப் ஹியூமன் ரேஸ். மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது எது அப்படின்னா இந்தியா. ஆன்சர் பி, இந்தியா. ஸோ இந்தியா மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது. பிக் த ஆட் ஒன் அவுட். பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். சாளுக்கியாஸ், நந்தி. ஸோ நந்தி சாளுக்கியர்கள் தான் இதில் பொருந்தாதது. பிக் த ஆட் ஒன் அவுட். பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். பொதுவாக பட்டு ஆடைகளே சிந்து சமவெளி கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தன. ஸோ இது பொருந்தாதது. ஆன்சர் சி. ட்ராப், கவர், ஹோல்ட் இஸ் மாக்ட்ரில் எ வொவல் ஃபார். விழு, மூடிக்கோள், பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை அப்படின்னா எர்த்குவேக், நிலநடுக்கம். ஸோ விழு, மூடிக்கோள், பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை அப்படின்னா நிலநடுக்கம். ஆன்சர் சி. Which of the following is not a cash crop? கீழ்கண்டவற்றில் எது பணப்பயிர் கிடையாது அப்படின்னா காஃபி. ஸோ காஃபி பணப்பயிர் கிடையாது. Which is the longest peninsular river? தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய மிக நீளமான ஆறு எது அப்படின்னா கோதாவரி. பதில் கோதாவரி. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் டேஷ் இன் நம்பர் 4. ஆன்சர் 4. இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் இன் தமிழ்நாடு வித் த எய்ம் ஆஃப். தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா சாலை விபத்தின் மூலம் ஏற்படும் இறப்பை குறைத்தல். சாலை விபத்தின் மூலம் ஏற்படக்கூடிய இறப்பை குறைக்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா சாலை விபத்தின் மூலம் ஏற்படக்கூடிய இறப்பை குறைக்கிறது தான் அதோட நோக்கம். த கான்செப்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அரோஸ் இன் த. சமூக நீதி என்னும் கருத்தாவது டேஷில் உருவானது அப்படின்னா 19th century, 19ஆம் நூற்றாண்டில் உருவானது. ஸோ ஆன்சர் 19ஆம் நூற்றாண்டில் உருவானது. Who has termed justice as fairness? நீதியை நியாயம் என்று கூறியவர் யார்? ஸோ நீதியை நியாயம் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஜான் ராவல்ஸ். ஜான் ராவல்ஸ். டேஷ் ஹோஸ்டட் த நேஷனல் ஃப்ளாக் அட் டாப் ஆஃப் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் ஆன் 26th January 1932. ஸோ 1932ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதியில் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றவர் யார் அப்படின்னா ஆரியா பாஷ்யம். சரிங்களா? ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாரு, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் 1932 ஜனவரி 26ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, தேசிய கொடியை ஏற்றுறாரு. எங்கே அப்படின்னா புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் ஏற்றுறாரு. டேஷ் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்கள் மூலமாக பரப்புனது யார் அப்படின்னா அன்னை பெசன்ட். ஸோ பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்கள் மூலமாக பரப்புனது யார் அப்படின்னா அன்னை பெசன்ட். அன்னை பெசன்ட். மனோன்மணியம் எனும் நாடக நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பி. சுந்தரனார். ஸோ மனோன்மணியம் அப்படின்ற இந்த நாடக நூலை இயற்றினது யார் அப்படின்னா சுந்தரனார். சுந்தரனார். சரிங்களா? தமிழ்நாட்டில்
நகரமயமாதல் டேஷ் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழாய்வு கூறுகின்றது அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டிலிருந்து. ஸோ பொது ஆண்டுக்கு முன்னாடி, 6ஆம் நூற்றாண்டு பொது ஆண்டுக்கு முன்னாடி. ஸோ தமிழ்நாட்டில் நகரமயமாதல் ஸோ 6ஆம் நூற்றாண்டு பொது ஆண்டுக்கு முன்னாடியிலிருந்து தொடங்குது அப்படின்றத கீழடி அகழாய்வு சொல்லுது. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா பொய்யா விளக்கு. ஆன்சர் பொய்யா விளக்கு. புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எப்படி அழைக்கிறாரு அப்படின்னா அருளற்றவர், அன்கைண்டு அழைக்கிறார். எப்படி? அருளற்றவர். சரிங்களா? நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது? ஸோ நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்க முடியும், ஆனால் எப்போ தூங்க முடியாது அப்படின்னா வறுமையில் இருக்கும் பொழுது தூங்க முடியாது. ஆன்சர் ஏ. ஸோ நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போ தூங்க முடியாது அப்படின்னா வறுமையில் இருக்கும் பொழுது தூங்க முடியாது. சேரும்போது மகிழ்வதும் பிரியும்போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுறாரு அப்படின்னா புலவர் தொழில். ஸோ சேரும்பொழுது மகிழ்வதும் பிரியும்போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுறாரு அப்படின்னா புலவர் தொழில். ஆன்சர் ஏ. அடுத்தது பொறுத்துக. சாம்ரான் சத்தியாகிரகம் 1917. வகுப்புவாத விருது 1932ஆம் ஆண்டு. அகமதாபாத் ஆலை தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் 1918 தான். பர்தோலி தீர்மானம் 1922. ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி. 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை வகித்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா வல்லபாய் பட்டேல். ஆன்சர் வல்லபாய் பட்டேல். ஸோ 1931 கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தது யார் அப்படின்னா வல்லபாய் பட்டேல். கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர் யார்? ஸோ கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை பண்ணுறத யார் நிறைவேற்றினது அப்படின்னா மேஜர் பானர்மென். மேஜர் பானர்மென் தான். சரிங்களா? ஆன்சர் பி. The autobiography The Race of My Life is related to. The Race of My Life என்ற சுயசரிதை யாருடன் தொடர்புடையது அப்படின்னா மில்கா சிங். ஆன்சர் பி. த ரேஸ் ஆஃப் மை லைஃப் இந்த சுயசரிதை யாரோட தொடர்புடையது அப்படின்னா மில்கா சிங்கோட தொடர்புடையது. ஆன்சர் மில்கா சிங். மெட்ரோ ரயில் அமைப்பு மற்றும் சேவைகள் இந்தியாவில் 2022ஆம் ஆண்டில் செயல்படுகிறது. ஸோ ஆன்சர் 15 மெட்ரோ ரயில் அமைப்பு மற்றும் சேவைகள் இந்தியாவில் 2022ஆம் ஆண்டு முதல் செயல்படுது. மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 326. ஸோ மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்கள்லேயும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா
326. யாஸ் சைக்ளோன் வாஸ் ஃபார்ம்ட் இன். ஸோ யாஸ் சூறாவளி எங்கே உருவாச்சு அப்படின்னா பே ஆஃப் பெங்காலில், வங்காள வரிகுடா, பே ஆஃப் பெங்கால். டேஷ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கின்றது. ஆன்சர் ஏ ஸ்க்ளேரா. த அடல்ட்ரண்ட் ஆடட் டு காஃபி பவுடர். காஃபி தூளில் சேர்க்கப்படும் கலப்பட பொருள் டேஷ் ஆகும். புளிப்பொடி, டாமரின் பவுடர். ஆன்சர் டாமரின் பவுடர், புளிப்பொடி, புளி பொடி. Which of this is the wrong answer? 1 metric ton is. ஸோ ஆன்சர் வந்து டி, either 1 or 2. ஸோ 10 குவிண்டால்னு சொல்லலாம், இல்லை 1000 kgனும் சொல்லலாம். ஸோ இதில் எது வந்து ராங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. either 1 or 2. Which one is an example of agro-based industry? வேளாண்மை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலை எது அப்படின்னா சுகர் மில், சர்க்கரை ஆலை. ஆன்சர் சுகர் மில். அடுத்தது கூற்று மற்றும் காரணம். ஸோ கூற்று, ஒழுங்குபடுத்தப்படாத துறையில் வேலைவாய்ப்பு வரையறைகள் நிலையானதாக இருக்காது. காரணம், இத்துறை சுயதொழில் புரியும் ஏராளமான சிறு அளவில் தொழில் செய்வோரை உள்ளடக்கியது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று. கூற்று மற்றும் காரணம் சரிதான், கூற்றுக்கான காரணமும் சரிதான். சரிங்களா, கூற்றும் சரி, அதற்கான காரணமும் சரிதான். ஆன்சர் ஏ. வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றியடைந்த 5 ஆண்டு திட்டங்கள். முதலாம் 5 ஆண்டு திட்டம், 5ஆம் 5 ஆண்டு திட்டம், அப்புறமா 7வது 5 ஆண்டு திட்டம். ஆன்சர் சி. ஸோ வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றி அடைந்த 5 ஆண்டு திட்டங்கள் எது அப்படின்னா ஃபஸ்ட்டு, 5th and then 7th. சரிங்களா, ஆன்சர் சி. உலகத்தில் உள்ள மொத்த ஏழை மக்களில் டேஷ் சதவீதம் இந்தியாவில் உள்ளனர் அப்படின்னா 22%. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஏழை மக்களுடைய சதவிகிதத்தில் இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 22% இந்தியாவில் தான் ஏழைகள் இருக்காங்க. எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1978. 1978. ஸோ எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து இந்த சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1978. உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது அப்படின்னா இந்தியாவோடது தான். ஸோ உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது அப்படின்னா இந்தியாவுடைய அரசியலமைப்பு தான்.